Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. With 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today. பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே நிலவும் மோதல் போக்கும் குழப்பமும் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. அன்புமணி தனது பெயரை இனிஷியலுக்கு தவிர வேறெங்கும் பயன்படுத்தக்கூடாதென கூறிவிட்டார் ராமதாஸ். உளவு பார்ப்பது, என்னையே உளவு பார்ப்பது, ஒரு அரசியல்வாதி என்ற தகுதியற்றவராகவே தன்னையனுடைய செயல் தந்தையினுடைய செயலை விட உயரமாக இருக்கக்கூடாது. கடந்த சில வாரங்களாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்புக்கு உத்தரவாதம் அளிப்பவர் பாமக நிறுவனர் ராமதாஸ். தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் அவர் சரவெடிக்கு திரி கொளுத்துவார். இந்த முறை மகன் அன்புமணியை பாமகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அதிரடியாக நீக்கி உத்தரவிட்டார் ராமதாஸ். மருத்துவர் இரா அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அவரை உடனடியாக நீக்குவது என்று முடிவு செய்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து எந்த நிமிடம் முதல் அவர் நீக்கப்படுகிறார். கட்சியின் கலை நீக்கப்பட்டு விட்டதாக அவர் உதாரணப்படுத்தினார். கடந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி புதுச்சேரியில் ராமதாஸ் தலைமையில் நடந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி மீது 16 குற்றச்சாட்டுகளை ஒழுங்கு நடவடிக்கை குழு சுமத்தியது. இது பற்றி விளக்கமளிக்குமாறு முதலில் ஆகஸ்ட் 31 வரையும் பின்னர் செப்டம்பர் 10 வரையும் அவகாசம் அளித்து அடுத்தடுத்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தன. 2 நோட்டீஸுகளுக்கும் எந்த பதிலும் இல்லாததால் அவரை கட்சியிலிருந்து நீக்கி கட்சியின் வளர்ச்சிக்கு தடையாக இருந்த கலையை நீக்கிவிட்டதாக நீக்கத்துக்கான காரணத்தை கூறினார். அன்புமணி வேண்டுமானால் தனி கட்சி தொடங்கட்டும் என்று கூறிய ராமதாஸ் அவர் தனி கட்சி தொடங்கினாலும் அது வளராது என்று கிட்டத்தட்ட சாபமிட்டார். நீ வேணும்னா ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோ, அவர் கட்சி தொடங்கினாலும் அது அந்த கட்சி வளராது. ஓர் அரசியல் தலைவராக செயல்பட தகுதியற்றவர் என்றும் தான் தோன்றித்தனமாக செயல்படுகிறார் என்றும் குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசினார் பெரியவர். பாமக நான் தொடங்கிய கட்சி, எனக்கே எல்லா அதிகாரமும் உள்ளது என்று பறைசாற்றிய ராமதாஸ் அன்புமணி இனி இனிஷியலாக தவிர தனது பெயரை பயன்படுத்த கூடாது என்றும் ஆவேசம் காட்டினார். அன்புமணி பேசுவதெல்லாம் பொய் என்றும் ஒட்டு கேட்கும் கருவி மூலம் என்னையே உளவு பார்த்தார் என்றும் ஆதங்கப்பட்டார். அன்புமணி மட்டுமல்ல, அவருடன் இருப்பவர்கள் குறித்தும் பேசினார் ராமதாஸ். அன்புமணியுடன் இருப்பவர்கள் தனி கட்சியாக செயல்படுவது போல் இருப்பதாக சுட்டிக்காட்டி வேதனையை வெளிப்படுத்திய நிறுவனர் அவர்கள் மீது வருத்தம் இருந்தாலும் மன்னிக்க தயார் என்று முன்வந்தார். இது தந்தை மகன் பிரச்சனை அல்ல, கட்சியின் பிரச்சனை, மக்களின் பிரச்சனை என்று பாமகவில் நிலவும் குழப்பம் குறித்து விளக்கம் அளித்துள்ளார் ராமதாஸ். உயிருள்ள வரை கோல் ஊன்றியாவது மக்களுக்காக போராடுவேன் என்றும் சூளுரைத்தார் பாமக நிறுவனர். பரபரப்பான அரசியல் சூழலில் கடலூரில் மக்களை அன்புமணி சந்தித்து வருகிறார். பாமகவிலிருந்து நீக்கப்பட்டது தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் நேரடியாக பதிலளிக்கவில்லை. இதைவிட வேறு முக்கிய வேலை உள்ளது என கூறி சென்றார். இதைவிட முக்கியமான வேலை எனக்கு இப்ப இருக்கிறது. நன்றி. இதைவிட முக்கியமான வேலை எனக்கு இப்ப இருக்கிறது. நன்றி. இதைவிட முக்கியமான வேலை எனக்கு இப்ப இருக்கிறது. நன்றி. பாட்டாளி மக்கள் கட்சி விதிகளின்படி அனைத்து அதிகாரமும் அன்புமணியிடமே இருப்பதாக அவரது ஆதரவாளர் பாலு தெரிவித்துள்ளார். மேலும் ராமதாஸின் எந்த உத்தரவும் பாமகவை கட்டுப்படுத்தாது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். அன்புமணி மீதான ராமதாஸின் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் பாலு மறுத்துள்ளார். தேர்தல் ஆணைய உத்தரவுப்படி தேர்தல் நேரத்தில் கூட்டணி, வேட்பாளர் தேர்வு உள்ளிட்ட அனைத்து முடிவுகளையும் அன்புமணியை எடுப்பார் என்றும் பாலு தெரிவித்துள்ளார். உளவு பார்க்கும் பழக்கம் அன்புமணி ராமதாஸுக்கு கிடையாது என அவரது ஆதரவு பாமக நிர்வாகி பாலு தெரிவித்துள்ளார். அன்புமணி ராமதாஸை நீண்டகாலமாக அறிந்தவர் என்ற முறையில் தன்னால் இதை உறுதியாக கூற முடியும் என தெரிவித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உளவு பார்ப்பதில் விருப்பமும் நாட்டமும் இல்லாதவர் அன்புமணி ராமதாஸ் என்றும் அவர் உளவு பார்த்ததாக கூறுவது தவறு என்றும் கூறியுள்ளார். பாமகவிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டதன் பின்னணியில் பாஜக இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார்.
பரமக்குடியில் இம்மானுவேல் சேகரனின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர் பாஜக மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த பிரித்தாளும் சூழலில் ஒரு கட்சியும் தமிழ்நாட்டில் சிதைப்பதற்கும் பிரிப்பதற்கும் அழிப்பதற்குமான முயற்சி எடுத்து வருகிறார்கள். ஏற்கனவே அம்மையார் சசிகலா, அண்ணன் OPS, அண்ணன் டிடிவி தினகரன், இப்பொழுது அண்ணன் செங்கோட்டையன் பாட்டாளி மக்கள் கட்சியில தந்தையும் மகனும் உள்ள ஒரே மகனை எப்படியெல்லாம் பிரித்து நயவஞ்சக அரசியலை தமிழ்நாட்டை சிதைக்க வேண்டும், தமிழ்நாட்டு அரசியலுடைய பண்பாட்டு தளத்தை தகர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் பாஜக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது விஷமத்தனமான அரசியல். RSS உடைய மாடலே இதுதான். Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. With 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today.